நாங்கள் இந்த நோக்கத்திற்காக அதிகாரத்தை கேட்கிறோம். தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு எதிராகவா அதிகாரத்தை கேட்கிறோம்? நாங்கள் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்று சேர்ந்து தேசிய ஒற்றுமையை உருவாக்கிக் கொள்வதற்காகவே அதிகாரத்தை கேட்கிறோம். நாங்கள் அதிகாரத்திற்கு வருகிறோம் என்ற செய்தியே பெரும்பாலும் இனவாதத்தை தோற்கடித்திடும். இனவாதம் அவ்வாறே நிலவினால் நாங்கள் அதிகாரத்திற்கு வரமாட்டோம். அதற்கு அப்பால் இருக்கின்ற மறுசீரமைப்பு செயற்பாங்கு என்ன என்று பார்ப்போம். தமிழ் பேசுகின்ற மக்களும் பொதுமக்கள் எதிர்நோக்குகின்ற சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தமிழ் மொழியை பேசுகின்றதாலேயே அவர்களுக்கு தனித்துவமான பல சிக்கல்களும் இருக்கின்றன. பொது பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான திட்டம் ஒன்று எம்மிடம் இருக்க வேண்டும். கல்வி, சுகாதாரம், விவசாயத்திற்காக செலவிடப்படுகின்ற மேலதிக செலவானது வடக்கு, தெற்கு, கிழக்கு உள்ளிட்ட அனைவருக்குமே பொதுவான பிரச்சனையாக இருக்கிறது. அவை தீர்க்கப்படல் வேண்டும். அத்துடன் தமிழ் மக்களுக்கு தமது தாய்மொழியில் அரசாங்கத்துடன் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா என்று பாருங்கள். ஒவ்வொரு பிரஜைக்கும் தனது மதத்தை பின்பற்ற அவசியமான சுற்றுச்சூழல் உருவாக்கி கொடுக்கப்படும். மதம் என்பது தமது நம்பிக்கையாகும். அதே போலவே பல்வேறு கலாசார அடையாளங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரினதும் கலாசார அடையாளங்களை கௌரவத்தினை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்குவோம். பொதுமக்கள் ஒன்றாக கொண்டாடக்கூடிய வைபவ வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். பிரதானமான பிரச்சனை அதிகார பகிர்வுடனேயே பின்னி பிணைகின்றது. மாகாண சபைகளை இருக்கின்ற இந்த விதத்திலேயே பேணி வருவோம். நாங்கள் அரசியல் தீர்வு என்ற வகையில் மாகாண சபைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் மாகாண சபைகளை தாம் வென்றெடுத்த உரிமை என நினைக்கிறார்கள். மாகாண சபைகளை ஒழித்து கட்டுவதனால் அவர்கள் வென்றெடுத்த உரிமைகளை பறித்தெடுப்பதாகவே அவர்கள் கருதுகிறார்கள். அப்போது மீண்டும் அனாவசியமான முரண்பாடொன்று உருவாக்கப்படும். சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களின் ஒற்றுமை உருவாகும் வரை, இலங்கையரை உருவாக்கி புதிய கட்டமைப்புகளை இனம் காணும் வரை மாகாண சபைகள் இவ்வாறே இயங்கும். என்றாலும் நிரந்தர தீர்வு இந்த விடயத்தில் கிடையாதென நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக மலேகத்தில் வசிக்கின்ற மக்கள் மீது கவனம் செலுத்தப்படுகின்றது. கடந்த காலத்தில் மலேக மக்கள் பற்றிய பிரகடனம் ஒன்றை நாங்கள் வெளியிட்டோம். அவர்களின் வீடமைப்பு பிரச்சனை, கல்வி பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் அவர்களுக்கே இருக்கின்றன. அவர்களுக்கே தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கின்றன. இலங்கையர்களான மக்களை உருவாக்குவதென்பது அவர்களின் அடையாளத்தை ஒழித்து கட்டும் கதையல்ல. அவர்களின் அடையாளத்திற்கு மதிப்பளித்து ஏற்றுக்கொண்டு ஒன்று சேர்வதாகும். வடக்கில் உள்ள மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் தெற்கின் தலைவர் ஒருவரை தெரிவு செய்வதாயின் என்பிபியின் தலைமைத்துவத்தை தெரிவு செய்வார்கள் என நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் கட்டியெழுப்ப போகின்ற அரசு அனைவருக்கும் நிழல் தருகின்ற குடையாக மாறும். தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவையை அமைக்கையில் வடக்கு, கிழக்கு, தெற்கில் உள்ள அனைவருமே பிரதிநிதித்துவம் செய்கின்ற அமைச்சரவையாக அமையும் என்பதை இந்த வேளையில் குறிப்பிடுகின்றோம். நாங்கள் வடக்கில் உள்ள மக்களிடம் கேட்கிறோம், வடக்கிற்கு தனி வேறான ஆட்சி ஒன்று அவசியமா? நாட்டின் நிர்வாகத்தின் பங்காளிகளாக மாறுவதா அவசியம் என்று கேட்கிறோம் அவர்களிடம். தேசிய சிக்கலை குறைத்து கொண்டு தேசிய ஒற்றுமையை நிர்மாணிக்க அவசியமான ආරම්භ කட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். දකුණ නැගෙනහිර සියලු දෙනාම නියෝජනය කරන කැබිනට් මණ්ඩලයක් ගොඩනැගීම තමයි අපේ අපේක්ෂාව.